பாருங்க, இப்போ காலையில் 6 மணி ஆகுது. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரூப் பைப்பு தான் போட போகிறோம். நாங்கள் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு பாயிண்ட்டுக்கெலாம் பைப் போட்டு இறக்கிட்டோம். இப்போ சர்க்யூட்டு ஓட்டணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவை நான் ஃபுல் வீடியோவாக கொடுக்கலான்னு இருக்கேன். நான் திருக்கோவிலூர் எலக்ட்ரிஷியன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து வேலைக்கு கிளம்புறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேருக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பசங்களை கூப்பிட்றேன். தூங்கிட்டு இருக்கானுவ, ஏஞ்சி தான் வரணும். அங்கே வந்து 6 மணிக்கே போயிடலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் போகிறது எப்படியா இருந்தாலும் 7:30 ஆகிடும். 7:30லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே ரூப் பைப்பு போட்டு முடிக்கணும். இப்போ தான் ஒருத்தவன் ஏஞ்சி வரான். நைட்டு எத்தனை மணிக்கு தான் தூங்குவானுன்னு தெரியல. எனக்கெல்லாம் ஒரு 4 மணிக்கே தூக்கம் பிரிஞ்சிடுங்க. டாட்டா சொல்லிட்டு போங்க. இடியும் நம்ம கூட வராரு. பாருங்க, இப்ப நாங்க 5 பேர் போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வேலையை முடிச்சுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போனோம். ரூப் பைப் போட்டு விட்டுட்டா அவங்க ஜல்லி போட்டுருவாங்க. அதுக்கு மட்டும் பைப்பு உடையாம இருக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்த்து விட்டுட்டு இப்போ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு வீடியோவை கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்திருக்கோம். இப்போ பைப் போட ஆரம்பிக்க போகிறோம். நான் பைப்பு போட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். ஒர்க் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. இந்த அடி அதுலேயும் பாக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் டேப் அடித்து தாங்க போடுறோம். இந்த அடிக்கிறதுனால உள்ளே வந்து பால் எதுவும் இறங்காது, நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூப் பைப்பில் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுப்ரீம் போட்டுன்னு இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும் சுப்ரீமு. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அருணாச்சலா வந்து திருவண்ணாமலையில் தான் ஃபேக்ட்ரியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அருணாச்சலா நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் எலக்ட்ரிஷியன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி பைப்லாம் ரூப்புக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பைப்பை தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுவே வந்து பினோலெக்ஸு தான் எல்லா வீட்டுக்காரங்களுமே சொல்கிறீங்க. எடுத்த உடனே பினோலெக்ஸில் லோ குவாலிட்டி நிறையா இருக்குது. அதை போட்டுட்டு நாளைக்கு ஒயரிக்குள்ளே நிறையா பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் எலக்ட்ரிஷியன் சொல்கிற பைப்பை வாங்கி கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பைப் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் வந்து சர்வீஸ் லைனுக்கு மட்டும் பைப்பு போடணும். அதை மட்டும் இப்போ போட்டுருவேன். அங்கே வந்து சைடு பலகை அடிச்சுட்டு இருக்காங்க. பினோலெக்ஸில் 3-4 குவாலிட்டி இருக்குது. ஆனால் பினோலெக்ஸ் கம்பெனிக்காரனே இப்படி பண்ணுறானா இல்லை லோக்கலில் யாராவது பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால தான் பினோலெக்ஸோட பேர் கேட்டுருச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூப் பைப்புக்கு பார்த்தீங்கன்னா அஜய் பைப்பு நல்லா இருக்கும். அதை விட்டிங்கன்னா வந்து அஜய் வந்து லோக்கல் இல்லை, அருணாச்சலம் லோக்கல் தான். ஆனால் அது நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பைப்பு தான். ஃபேன் பாக்ஸு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே, அப்புறம் செங்ஷன் பாக்ஸு, இது எல்லாமே வந்து விஜயா போட்டால் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் விஜயா போட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூப் பைப் போட்டு முடிச்சிட்டோங்க. இது வந்து ஒரு 13 சதுரம் வரும். பைப் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வேற ஒரு சைட்டுக்கு அப்படியே தனித்தனியாக வேலைக்கு போக போகிறோம். நான் போய் சொல்லி மார்க் பண்ணி விட்டுட்டேன்னா பசங்க செஞ்சுடுவானுவேன். சரி, நீ பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தாம்பூரில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து சில்லற வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்க்கு கொஞ்சம் சில்லற வேலைலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பைப் போட்டுன்னு இருக்கான் விஜய். நான் போயிட்டு ப்ரொஃபைல் லைட்டுக்கு சொல்லியிருந்தாங்க, அதையும் போய் சைட்டை பார்த்துட்டு எத்தனை மீட்ரு ஆகும்னு சொல்லிட்டும் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தாம்பூரில் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குங்க. இன்னும் ஒரு 4 வேலை இருக்கும்.
இன்னைக்கு தாங்க நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேனே. இன்னைக்கு 5:30 மணி ஆகுதா, டைம் வந்து இப்போ 5:30 இருக்குது. இன்னைக்கு மட்டும்தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு தான் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை வீட்டுக்கு போயிட்டு போட போகிறேன். இவ்வளோ நாள் நைட்டு பகலுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ஆள் விஜய் இருக்கார் இல்லை, இவர் ரொம்ப சவுண்டுட்டாங்க. இவனும் நானும் மட்டும்தான். சில பேர் பாதியிலே வந்தானுங்க.